திருப்பலியானது கீழ்காணும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. புனித குழந்தை திரசம்மாள் புனித வளனார் அன்பியத்தை சார்ந்த குடும்பத்தையும் மரியின் ஊழியர் சபை பொதுநிலையினர் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டியும், இக்னீசியஸ் ஜெயந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும், ஜெயமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து காரியங்களுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நிக்கோலஸ் செல்வகுமரன் பாத்திமா ஜெயரூபி குடும்பத்திற்கு மாதா வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சகாய ஜான் பிரிட்டோ சோபியா மர்சி ஹென்சியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பங்கராஸ் வசந்தா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறந்த இஞ்ஞாசிமுத்து காணிக்கியம்மாள் மரியதாஸ் பிலோமினா இவருடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காகவும், தைரியராய டேவிட் ஸ்டெல்லா பெஸ்ஸி வசந்தா மாசிலா குழந்தையுடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காகவும், டாரத்தி பிரைட் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் கல்வியிலும் மற்றும் எதிர்காலம் சிறந்த முறையில் அமைய வேண்டியும், மரியின் ஊழியர் சபை பொதுநிலையர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் அன்னை மரியாள் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், குழந்தைகள் இறை ஞானத்தில் வளர வேண்டியும், மரிய ஞானம் இல்லத்திற்கு இயேசு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கணவர் மகன் மருமகள் இவருடைய மனமாற்றம் கிடைக்க வேண்டியும், செலின் சாந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆல்பர்ட் நெல்சன் மனமாற்றம் கிடைக்கவும் கடன் அடையவும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவும், மரியின் ஊழியர் சபையில் அனைத்து குருக்கள் அருட்சகோர்கள் அருட்சகோரிகளுக்கு உடல் உள்ள நலம் வேண்டியும், டெரிக் ரொசாரியோ சாரா ரொசாரியோ எலைஜா எஸ்ஸாயா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரொசாரியோ டெலீட்டா குடும்பத்திற்கும் மற்றும் பிள்ளைகள் சுகம் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், தனலட்சுமி பெற்றுள்ள மருமகள்கள் பேரன்கள் பேத்திகள் கொள்ளு பேத்திகள் இவர்களுக்கு நன்றியாகவும் மற்றும் தினமும் இறைவன் காத்து அவர்களை வழிநடத்த வேண்டியும், வீட்டில் சமாதானம் நிலவவும் வீட்டில் உணவு பற்றாக்குறை நீங்க வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆரோக்கியசாமி ரெஜினா வீட்டில் சமாதானம் நிலவும் இடம் விற்று புதிய வீடு வாங்க வேண்டியும், எல்ஐசி காலனி ஆரோக்கியதாஸ் சூசனா குடும்ப அமைதி வேண்டியும், மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டியும், ஜான் குடும்பத்திற்கு இறைவன் மாதா வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பக்தியில் சிறக்க வேண்டியும், பேட்ரிக் லீனா அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் கல்வியில் சிறந்த விளங்க வேண்டியும், ராஜன் எமல்டா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், ஜேம்ஸ் ஆட்டோ நிறுவனம் மேலும் சிறந்து விளங்க வேண்டியும், சைமன் தேவராஸ் அல்போன்சா பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டியும், இறந்த ஞான பாக்கியம் கத்ரின் அனிதா ஏஞ்சல் சுமிதா இவருடைய ஆன்மா இலைப்பாற்றிக்காகவும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திரிக்க ஸ்தலத்திலே உள்ள ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்றோம். வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறைய எண்ணில் வாருமே. வாசல் தேடி வருகிறேன், என் இதய முறைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய எண்ணில் வாருமே.
காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்ற செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். என் இதயம் முறைய என்னில் வாருமே. குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பு உள்ளங்களே, அன்னையின் அருளை பெற வந்திருக்கும் தங்கள் அனைவரையும் நவநாள் திருப்பலிக்கு ஒற்றா ஆராய் ஆசி பெற மகிழ்ச்சி மனம் கொண்டு வரவேற்கின்றோம். வாளால் உள்ளம் ஊடுருவப்பட்ட மரியா, கன்னியானவர் மரியா, கணவனை அறியாதவர் மரியா, திடீரென இறை திட்டத்தை அறிவித்த வானதூதரிடம் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததால் உலக மீட்பின் வரலாறு மாறியது. இங்கே ஆண்டவரின் அடிமை என்ற மரியா ஆண்டவருக்கு தாயாகிறார். ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்றாலும் மறுபக்கம் அன்னை மரியாவின் உள்ளம் மறைமுகமாக வாளால் ஊடுருவப்படுகிறது. வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று அன்னை மரியா இறை வல்லமையை உணர்ந்து மகிழ்ச்சியோடு பாடுகிறார். மற்றொரு பக்கம் சிலுவை நோக்கிய துன்பத்தின் வாள் அன்னை மரியாவின் உள்ளத்தை ஊடுருவி கொண்டிருந்தன. இந்நிலையில் அன்னை மரியா ஆண்டவரின் நிலைத்திருந்ததால் நிலையான மகிழ்ச்சி கொள்கிறார். இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த போது இதோ இக்குழந்தை இஸ்ரேலின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அடையாளமாக இருக்கும், உன் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் இறைவாக்கு குழந்தை இயேசுவிடம் அதிகமாக அகதியாக எகிப்துக்கு சென்றது. 12 வயதில் இயேசுவை தேடியது. மக்களின் நிராகரிப்பு, சிலுவை பாடுகள், சிலுவின் அடியில் நின்றது. இவை அனைத்தும் அன்னை மரியின் இதயத்தை வாளால் ஊடுருவிய துயரங்கள். இத்துயரங்களின் மத்தியிலும் துன்பத்தின் உச்சத்திலும் அன்னை மரியா சிலுவையை அடியை விட்டு விலகவில்லை. இந்நேரம்தான் இயேசு இதோ உன் தாய் என நம் தாயை உலகின் தாயாக்குகிறார். அன்னை மரியா வாளால் உள்ள ஊடுருவப்படும் போதெல்லாம் அத்துன்பத்தை வெறுமனே சகிக்கவில்லை, இறை விருப்பத்தோடு இணைத்து மீட்பாக மாற்றினார். இதனால் அத்துன்பம் நம்பிக்கையின் சாட்சியாகவும் அவரது கண்ணீர் நமக்கான ஆறுதலின் அடையாளமாகவும் மாறியது. ஆம் அன்பு மக்களே, நம்முடைய சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் நமக்கான இறுதி அல்ல. அவற்றை இறைவனிடம் ஒப்படைக்கும் போது துன்பம் நமக்கு அருளாக மாறும் என்பதை மனதில் கொண்டு இந்நேரத்தில் நம் தேவைகள் அனைத்தையும் வாளால் உள்ள ஊடுருவப்பட்ட நம் அன்னை மரியாவின் பாதம் பாய்த்து அருளை பெற இணைவோம் இறைவனின் உயிர் தரும் இத்திருப்பலியில். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனித ஜெகன்மாதா ஆலய திருவிழாவின் 6வது நாளிலே ஒன்றாக கூடியிருக்கின்ற இந்த சூழலிலே நாம் வாளால் உள்ளம் ஊடுருவப்பட்ட மரியா என்ற தலைப்பை சிந்தித்து அன்னை மரியாளுடைய
துயரங்களை தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய பங்கிற்கு வந்து திருப்பலியை தலைமையேற்று நமக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுத்தர வந்திருக்கின்ற அருட்தந்தை ஜோசப் தாஸ் அஜிலாஷ் சலேசியன் சபையை சார்ந்தவர் தற்சமயம் அம்சம் பங்கிலே இணை பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றுகின்றார். அவரை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்களோடு இணைந்து இன்றைய நாளை இன்னும் சிறப்பிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை ஆரோக்கியசாமி நார்பட்டையின் சபையை சார்ந்தவர், நம்முடைய பங்கிற்கு அருகே உள்ள கேகே நகர் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருந்து பணி செய்து வருகின்றவர். அவரையும் அவரோடு இணைந்து இன்றைய நாளிலே என்னுடைய இடது பக்கம் இருக்கின்ற அருட்தந்தை ஜோசப் தனசாமி சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து வந்திருக்கின்றார். தற்சமயம் அவரும் கேகே நகர் பங்கிலே இருந்து படிப்பிற்காக இருக்கின்ற அவரும் வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்களும் இன்றைய நாளை சிறப்பிப்பதற்காக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். அவர்களோடு இணைந்து நம்முடைய இல்ல தந்தையர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த திருப்பலியிலே அன்னை மரியாள் வழியாக நம்முடைய குடும்பங்களை எல்லாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிப்போம். திருப்பலியில் தகுதியோடு பங்கு பெற தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி இறை மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். துன்பங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே,
இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க ஜெகன்மாதாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்னக் கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்தன் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன்? என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய், தன்னை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன்.
செய்யும் அளவை தேடினேன். உங்கள் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்னவும் அன்பின் பாடமாடம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினேன். விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன் முகம் கண்டேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாயிரேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனையை தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா, இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன்? என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரிய வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன் முகம் கண்டேன். உன் முகத்தில் உருகி போகிறேன். என் மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். Alleluia, 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 Alleluia. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 திருவசனங்கள் 22 34 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும்
என அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவி அவர் மேல் இருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் தாம் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்யும். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிறவினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவற்றை அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாயை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுக்கு பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பெயரால் பெயர் பெற்றவர்களே, 6வது நாளாக அன்னை மரியாள் வாளால் ஊருடப்பட்ட இதயம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முடிவில் நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். அதிகாரம் 2, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, 35வது வசனம், உன் உள்ளத்தையும் ஓர் வாள் ஊடுருவி பாயும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு கேள்வி அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபம் முக்கியமா, செயல் முக்கியமா? ஜெபம் முக்கியமா, செயல் முக்கியமா? அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபத்தை நாம் தனியாக விட்டுவிட இயலாது, செயலையும் நாம் தனியாக விட்டுவிட இயலாது. காரணம், ஜெபத்தோடு கூடிய செயலே நம்மை நிறை வாழ்வுக்கு, நிலையான வாழ்வுக்கு ஆண்டவரிடத்திலே, அன்னை மரியாளிடத்திலே நம்மை இட்டு செல்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளினுடைய துன்பம் எந்த நேரத்தில் ஆரம்பித்தது? அன்னை மரியாளினுடைய துன்பம் என்றால் அன்னை மரியாளினுடைய அந்த சூழ்நிலை, அந்த சிந்தனை, வாளால் ஊடுருவப்பட்ட அந்த அனுபவம் எந்த நிலையிலிருந்து ஆரம்பித்தது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அழகாக எவ்வாறு ஆண்டவருடைய கடவுளுடைய நற்செய்திக்கு எந்த நேரத்திலே, எந்த நொடி பொழுதிலே ஆம் என்று சொன்னாரோ அந்த நொடி பொழுது முதல், அந்த நிமிடம் முதல் அன்னை மரியாள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை அனுபவித்தார். மகிழ்ச்சி அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியோடு இணைந்து துன்பத்தையும் அனுபவித்திருக்கின்றார். முதலாவதாக அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையின் அடியில் நின்ற தாய். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்போம். அவருடைய தாயும் இயேசுவின் சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்தார்கள் என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, தான் பெற்றெடுத்த ஒரே மகனை குழந்தையாக மட்டும் பார்க்காமல் அன்பு சகோதர சகோதரிகளே, மனித குலத்தினுடைய மீட்பராக துன்பத்தை அனுபவிக்க போகிறார், துயரத்தை அனுபவிக்க போகிறார், எல்லோரையும் பாவங்களிலிருந்து மீட்க போகிறார். அந்த பாவங்களிலிருந்து மீட்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. பலவாறு துன்பப்பட வேண்டும், துயரங்களை அனுபவிக்க வேண்டும், அப்பொழுதுதான் மனித குலத்தை மீட்க முடியும் என்று சொல்லி குழந்தையாக மட்டும் பார்க்காமல் தான் பெற்றெடுத்த மகனை
சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகின்ற பொழுது, சிலுவையோடு ஆண்டவர் செல்லுகின்ற பொழுது அன்னை மரியாளும் அவரோடு இணைந்து பயணிக்கின்றார். அந்த நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய இதயம், அவருடைய உள்ளம் வாளால் ஊடுருவி இருக்கும். காரணம், தான் பெற்றெடுத்த ஒரே மகன் இவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான், இவ்வளவு துயரப்பட்டு கொண்டிருக்கின்றானே என்று சொல்லி அன்னை மரியாளுடைய இதயம் அங்கு வாளால் ஊடுருவப்பட்டிருக்கும். இரண்டாவதாக அன்பு சகோதர சகோதரிகளே, வாள் என்பது கண்டிப்பாக என்ன அடையாளம்? ஒரு அழகான கதை சொல்லுவார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. 2 நபர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்கின்றார்கள். ஒருவர் வயதான நபர், ஒருவர் சின்ன இளைஞன். இருவரும் மீன்பிடிக்க செல்கிறார்கள். அந்த வயதான நபர் மீன்களை பிடித்து ஒரு கூடையில் சேர்த்து கொண்டிருக்கின்றார். இந்த இளைஞனோ மீன்களை பிடித்து மீண்டும் மீண்டுமாக கடலில் போட்டு விடுகிறான். காலை தொடங்கி மாலை வரை இவ்வாறு நடந்து கொண்டிருந்தது. வேலையெல்லாம் முடித்த பிறகு கரையை நோக்கி தங்களுடைய படகுகளை திரும்ப செலுத்துகின்ற பொழுது அந்த வயதான நபர் அந்த இளைஞனை பார்த்து கேட்கின்றார், தம்பி, காலையிலிருந்து உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன், மீன்கள் அனைத்தையும் நீ திரும்பவும் பிடித்து திரும்பவும் கடலுக்குள்ளே போடுகின்றாயே என்று கேட்கின்றார். அதற்கு அந்த இளைஞன் என்ன பதில் சொல்லியிருப்பான்? அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இளைஞன் பதில் சொல்லுகின்றான், எங்களுடைய வீட்டில் மீன் குழம்பு வைக்கிற அந்த சட்டி ரொம்ப சின்னது, எவ்வளவு பெரிய மீனை அதில் போட்டு குழம்பு வைக்க முடியாது அல்லது வறுத்து சாப்பிட முடியாது, அதனால தான் நான் திரும்பவும் அதில் போடுறேன். அதுக்கு அந்த பெரியவர், அந்த வயதான நபர், அந்த அனுபவமிக்க நபர் சொல்லுகின்றார், எல்லார் வீட்டிலையும் ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தியால் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த மீன்களை சிறு சிறு துண்டுகளாக நாம் அதை வெட்டி குழம்பாகவோ அதை வறுத்தோ சாப்பிட்டிருக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது மீண்டுமாக அவர் முயற்சி செய்கின்றார். மீன்கள் கிடைக்கவில்லை. அங்கு அவர் காலை முதல் மாலை வரை அவர் கிடைத்தது அனைத்தையும் திரும்ப போட்ட பிறகு அவர் சிந்தித்து அவர் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார், துன்பத்தை அனுபவிக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கும் இதே போன்று பல அனுபவங்கள், பல வாய்ப்புகள் கடவுள் கொடுக்கின்றார், அன்னை மரியாள் கொடுக்கின்றார். நாம் அந்த அனுபவங்களை, அந்த வாய்ப்புகளை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்கின்றோம், எவ்வாறு வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக துன்பத்திலும் மரியாள் ஆம் என்று சொன்னார். நாம் தொடக்கத்திலே, மறையுரையின் தொடக்கத்திலே நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். அன்னை மரியாளுக்கு தெரிந்திருந்தது, நான் ஆம் என்று சொன்னால் கண்டிப்பாக அன்னை மரியாளுக்கு தெரிந்திருக்கும். அன்று அந்த காலத்திலே, யூத காலத்திலே ஒரு சட்டம் இருந்தது. திருமணம் செய்யாமல் குழந்தையை பெற்றெடுத்தால் அதற்கு கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் இருந்தது. அதை தெரிந்திருந்தும், அதை அறிந்திருந்தும், அதை புரிந்திருந்தும் கடவுளுடைய திட்டத்தின்படி நான் நடக்க வேண்டும், இறை திட்டத்தின்படி நான் நடக்க வேண்டும், ஆம் என்று சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக துன்பத்தை நான் அனுபவிக்க நேரிடும், துயரத்தை நான் அனுபவிக்க நேரிடும் என்று சொல்லி தெரிந்த போதிலும் அந்த நேரத்திலும் அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மில் எத்தனை பேர் எனக்கு துன்பம் வரும், எனக்கு துயரம் வரும், எனக்கு சோதனை வரும், எனக்கு வேதனை வரும், எனக்கு மன கலக்கங்கள் வரும், உள்ள குழப்பங்கள் வரும், கடன் பிரச்சனைகள் வரும், நோய்கள் வரும் என்று தெரிந்திருந்தும் நாம் ஆம் என்று சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நாம் சொல்லுவோம். ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, பலாப்பழ அளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டுமா, அல்லது தர்பூசணி அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டுமா, அல்லது பூசணிக்காய் அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 20வது வசனத்திலே ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன வரும் சொல்லி முடிங்க. இந்த மலையை பெயர்ந்து போய் கடலில் விழு என்றால் அது விழும் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, நான்காவதாக மகனின் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்ற தாய். எந்த தாயாவது, எந்த தந்தையாவது
தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாள் என்பதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். அந்த துன்பத்தில் எவ்வாறு நாமும் பங்கு கொண்டு கலந்து கொண்டு அந்த துன்பத்திலிருந்து எவ்வாறு நாம் விலக முடியும், எவ்வாறு அந்த துன்பத்திலிருந்து நம்மையே நாம் விடுவித்துக் கொள்ள முடியும் என்றுதான் நாம் சிந்திப்போம். அதே முயற்சியைத்தான் அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்றார். தன் பெற்றெடுத்த மகனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகள், இயேசுவின் முள்முடி அவளுடைய இதயத்தில் ஒரு முள்ளாக பாய்கின்றது. இயேசுவின் கைகளில் அறையப்பட்ட ஆணிகள் அவளுடைய இதயத்தில் ஒரு ஆணியாக பாய்கின்றது. இயேசுவின் பக்கத்தில் குத்தப்பட்ட ஈட்டி அவளுடைய இதயத்தில் ஊடுருவப்பட்ட ஒரு ஈட்டியாக இருக்கின்றது. இவ்வாறு தன் மகனுடைய துன்பத்தையும் ஏற்கின்ற தாயாக அன்னை மரியாளை நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவதாக அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கண்ணீரை புரிந்து கொள்ளும் அன்னை. நமக்கு கஷ்டம் அல்லது நமக்கு துன்பம், நமக்கு ஏதாவது யார்கிட்டையாவது நாம் சென்று ஜெபிக்க வேண்டும் என்றால், அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரியும், என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன், நாம் முதலாவதாக தேடுகின்ற நபர் அன்னை மரியாளாகத்தான் இருக்கும். இந்த உலகத்திலே நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய தாயிடமோ நம்முடைய தந்தையிடமோ நாம் சென்று பகிர்ந்து கொள்கின்றோம். அவர்களும் நமக்கு ஆறுதல் கூறுகின்றார். நாம் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு அன்னை மரியாளின் முன் மண்டியிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அன்னை மரியாள் நமக்கு ஒரு செய்தியை வெளிப்படுத்துவார். என்ன செய்தி? நம்முடைய கண்ணீரை புரிந்து கொண்டு நம்முடைய கலக்கங்களை புரிந்து கொண்டு, அன்பு மகனே அன்பு மகளே, நான் இருக்கிறேன் உனக்காக, உனக்கு பரிந்துரை செய்வதற்காக நான் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்காக அழும் தாய்மார்களின் கண்ணீரை ஆண்டவர் அன்னை மரியாள் புரிந்து கொள்கின்றார்கள். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் விடும் கண்ணீரை, குடும்ப பிரச்சனைகளால் உடைந்த இதயங்களை அன்னை மரியாள் புரிந்து கொள்கின்றார். பெற்றோர்கள் குழந்தைகளிடையே நல்ல புரிதல் இல்லை, கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இல்லை, உறவுகளுக்கு இடையே நல்ல புரிதல் இல்லை, உணர்வுகளுக்கு இடையே நல்ல புரிதல் இல்லை. இன்று மாலை அன்பு சகோதர சகோதரிகளை செய்தித்தாளில் வாசித்து பார்த்த பொழுது ஒரு அருமையான ஒரு சோகமான ஒரு செய்தியை வாசிக்க நேர்ந்தது. மும்பை மாநகரிலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு முதியோர் இல்லத்திலே ஒரு முதியவர் இறந்து விடுகின்றார். அந்த இறந்த முதியவரின் 3 பிள்ளைகளுக்கும் அந்த முதியோர் இல்லத்தின் காப்பாளர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள். உங்களுடைய தந்தை, உங்களுடைய அப்பா இறந்து விட்டார், தயவு செய்து அவருடைய இறுதி சடங்கிற்கு வாருங்கள் என்று. அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? அந்த விடுதி, அதாவது அந்த முதியோர் இல்லத்தினுடைய காப்பாளர்களுடைய இதயம் அவர்களுடைய பதிலை பார்த்து சுக்குநூறாகிவிட்டது. அவர்கள் சொன்ன பதில், இறுதி சடங்கிற்கு தேவையான அனைத்து செலவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களால் வர இயலாது. இறுதி சடங்கு நடக்கின்ற பொழுது வீடியோ கால் பண்ணுங்க, நாங்கள் வீடியோ காலில் அந்த இறுதி சடங்கை பார்க்கின்றோம் என்றார்கள். அந்த 3 பிள்ளைகளையும் அந்த 3 மகள்களையும் ஒரு விவசாயம் செய்து படிக்க வைத்து நல்ல ஒரு தொழிலில் ஈடுபடுத்துகின்றார். இறுதியில் அந்த தந்தைக்கு கிடைத்த பரிசு யாரும் இல்லாமல் ஒரு அனாதையாக அவர் மடிகின்றார். அன்பான ஒருவரை இழந்தவர்களின் வழியை, அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பான ஒருவரை இழந்தவர்களின் வழியை அன்னை மரியாள் புரிந்து கொள்கின்றார். பல நேரங்களில் நாம் இழந்தவற்றை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்போம், இழந்தவற்றை குறித்து தியானித்துக் கொண்டிருப்போம். இருப்பவர்களை நாம் பெரிதும் கண்டுகொள்வதில்லை. இழந்ததை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் நம்மோடு இருப்பவர்களை, நம் அருகில் இருப்பவர்களை நாம் கண்டுகொள்வதில்லை. ஆனால் அன்னை மரியாள் நம்மை பார்க்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். சிலுவையை சுமந்து செல்லுகின்ற ஒவ்வொரு அன்பு மகனையும் அன்பு மகளையும் அன்னை மரியாள் பார்க்கின்றார். அன்னை மரியாள் சிலுவை சுமந்தாங்களா? கண்டிப்பாக அன்னை மரியாளும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனை நினைத்து என்ன நடக்கப் போகிறதோ, என் மகன் எவ்வாறு இந்த துன்பத்தை எல்லாம் தாங்க போகிறான் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் அனைத்தையும் நிறுத்தி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இறுதியாக
வாளால் குத்திய இதயம். நம்பிக்கையை மட்டும் அன்னை மரியாள் இழக்கவில்லை. இவ்வளவு துன்பங்கள் வரும் என்று தெரிந்திருந்தும், இவ்வளவு துயரங்கள் வரும் என்று தெரிந்திருந்தும் நம்பிக்கையை மட்டும் அன்னை மரியாள் என்ன செய்யவில்லை? இழக்கவில்லை. எனக்கு ஆண்டவர் மீது, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கின்றது. இறை திட்டத்திற்கு நான் ஆம் என்று சொன்னேன். கடவுளுடைய திட்டத்தை இந்த மண்ணுலகிலே நிறைவேற்றுவதற்காக என்னால் முடிந்த உதவிகளை, என்னால் முடிந்த செயல்களை, என்னுடைய வாழ்க்கையினால் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த இறை திட்டத்தின் வழியாக வந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். அந்த துன்பம் வருகின்ற பொழுது நம்பிக்கையை மட்டும் அவர்கள் இழக்கவில்லை. அன்பு சகோதர சகோதரிகளை, இறுதியாக பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் மனக்கசப்புகள் வரும், நம்முடைய குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் வரும், நம்முடைய குடும்பங்களில் இந்த மனக்கசப்புகளினால் உறவுகள் பேசாமல் நாம் பிரிந்து செல்கின்றோம். அப்பொழுது அன்பு சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு முறையும் நாம் உறவுகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது, மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற பொழுது, உறவுகள் ஒழுங்காக பேசாமல் இருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாளினுடைய இதயம் வாளால் ஊடுருவுகின்றது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளை, வாளால் ஊடுருவிய போதிலும் எவ்வாறு அன்னை மரியாள் தன்னுடைய நம்பிக்கையில், இறை நம்பிக்கையில், இறை திட்டத்தில் நிலைத்திருந்தாரோ அதே போன்று நாமும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாடி ஜெபிப்போம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எத்துணை துயரங்கள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல், உறவுகளை மட்டும் இழந்து விடாமல், உணர்வுகளை மட்டும் இழந்து விடாமல், உறவுகளோடு வஞ்சித்து வாழ எவ்வாறு அன்னை மரியாள் நம் அனைவரையும் அன்பு மகனாக, மகளாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்றாரோ அதே போன்று நாமும் அன்னை மரியாளை போன்று உறவுகளோடு, உணர்வுகளோடு, சொந்தங்களோடு, பந்தங்களோடு, அக்காக்களோடு, அண்ணன்களோடு, தம்பிகளோடு, தங்கச்சிகளோடு ஒன்றாக வாழுகின்ற பொழுது அன்னை மரியாளும் மகிழ்ச்சி கொள்கின்றார், ஆண்டவரும் மகிழ்ச்சி கொள்கின்றார். இந்த வரத்திற்காக தொடர்ந்து திருப்பலில் ஜெபிப்போம். கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை அன்னை மரியாளின் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய தெய்வமே, என்னாலும் உம் பணியை செய்து வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பதம் வைத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் இன்றைய சூழலில் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்ற உணர்வினை கொடுத்து, ஆன்மீக பணியில் மக்களுக்கு ஊக்கம் கொடுத்து செயல்புரிந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சொல் மட்டுமல்ல, செயல் வடிவமாகிய தெய்வமே, வெறும் சொல்லாலே ஆட்சி செய்யும் தலைவர்களை உம் பதம் வைத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் இன்றைய சூழலில் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்பதனை உணர்த்தி மக்கள் நலப்பணியில் ஆக்கமுடையவர்களாக செயல்புரிந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை நிலைநாட்டவே வந்தேன் என்ற தெய்வமே, இன்று உலகம் முழுவதும் அமைதி இழந்த நிலை, தனி மனிதனின் முதல் ஒட்டுமொத்த சமுதாயம் வரை இந்நிலை உம் தெய்வீக சக்தியால் மட்டுமே மாறும் என நம்புகின்றோம். உம் தெய்வீக சக்திக்கு எதிராக செயல்படும் தீமைகளை அகற்றி இவ்வுலகம் அமைதி பெற அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை கூப்பிடு, உனக்கு பதிலளிப்பேன் என்ற தெய்வமே, இன்று இந்த தெய்வீக பலியில் இணைந்து ஜெபிக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். உம்மை நோக்கி கேட்கும் மன்றாட்டுக்கு செவிசாயும். சிறப்பாக இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பிய மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் உமது ஆசி நிறைந்த பதில் அளிக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பின்னே வாருங்கள் என்ற தெய்வமே, உம் பின்னே சென்று உமக்காய் தங்களை அர்ப்பணித்து இந்த அருமையான திருப்பலியினை நிறைவேற்றிய அருள் தந்தையர்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் வாழ்வாள் என்றும்
உமக்கு சான்று பகிர்ந்திட வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக நம்முடைய பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காக, நம்முடைய பங்கில் உள்ள குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காக, மற்ற அருள் தந்தையர்களோடு இணைந்து எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காணும்படியாகவும், ஆண்டவருடைய திருவுளம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களின் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருள் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் ஓம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்தார். உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். ஓம் திருமுனிய காலத்திலும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்த அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் சபையை தோற்றுவித்த 7 புனிதர்கள், புனித பெரகிரினார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் அம்மா அப்பா என்று அழைக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இணைந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற அன்பு கடவுள். இவர் தருகின்ற அன்பு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் இழந்த நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயராகம் நீ, இருளில் தீபம் நீ, இதயகாலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே,
எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். விண்ணக மன்னக அரசியாக மாசில்லாமல் உற்பவித்த புனித ஜெகன் மாதாவே, படைப்பு முழுமைக்கும் தாயானவளே, அகிலத்தை ஆளும் அரசரின் தாயே, ஆதி முதல் நிகரற்ற தூயவளாய் பிறந்த புண்ணிய சீலியே, எப்போதும் மாசில்லாதவளாய் விளங்கிய புனித மாதாவே, மிகவும் மதுரமுள்ள புனித கன்னிகையே, ஜெகன் மாதாவே, இறைவனின் தாயே, உமது திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் அனைத்துலக மக்களும் ரட்சிக்கப்பட்டதையும் ஆசீர்வதிக்கப்பட்டதையும் நினைத்து உம்மோடு அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்தி புகழ்ந்து வணங்குகிறோம். அகில உலகத்திற்கும் ஆனந்தம் தருகின்ற ஜெகன் மாதாவாகிய அற்புத அரசியே, உம்மை தேடி வந்த அனைவருக்கும் தயாபரியான தாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, பரிதவிப்போருக்கு ஆதரவே, எங்கள் பங்கின் பாதுகாவலியே, அடியோர்களாகிய எங்களுக்கு ஆதரவே, உம்மை நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாயிருப்பவளே, எல்லா வகையான சகாயங்களையும் எங்களுக்கு செய்து சகல சோதனை பொல்லாப்பு தீமைகளிலிருந்து உமது வேண்டுதலினால் எங்களை விடுவித்து உம்முடைய திருமகனுடைய சமூகத்தில் இடம்பெற்று தந்து நாங்கள் நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவிக்க உம்மை மிகுந்த நம்பிக்கையோடு தாழ்ந்து பணிந்து வேண்டி நிற்கின்றோம். அருள் நிறைந்த மாதாவே, மூவரு இறைவனின் தூய்மையான லீலியே, மண்ணுலக விண்ணுலக அரசரை ஈன்றெடுக்கவும் அவரை பாலூட்டி வளர்க்கவும் பேறு பெற்ற அன்னையே, உம்முடைய வரங்களை எங்கள் ஆன்மாக்களில் பொழிந்து எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் குடும்பங்களின் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொண்டு உமது வல்லமையான மன்றாட்டினால் எங்களை எல்லா மனித தீமைகளிலிருந்து விடுவித்து உமது ஞானத்திலும் உறுதியான ஒழுக்கத்திலும் நிறைவாழ்விலும் வளர உமது அன்பையும் ஆதரவையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்தருளும். மேலும் உலக கவலைகளில் சிக்குண்டு தவிக்கின்ற எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட செய்வீராக. நிரந்தர சகாயங்களை வாரி வழங்கும் ஜெகன் மாதாவே, விஷப்பூச்சிகள், தொற்று நோய், மின்னல், இடி, நெருப்பு, புயல் காற்றில் இருந்தும் எதிரிகளின் பகையிலிருந்தும் திருடர் கையிலிருந்தும் எங்களை காத்தருளும். மிகவும் அன்புள்ள தாயே, இந்த குடும்பத்தின் மக்களை ஆதரியும். அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் துணையாயிருந்து திடீர் மரணத்தினின்றும் அனைத்து பாவக்கரையினின்றும் ஆபத்துகளினின்றும் காப்பாற்றும். இவ்வுலகில் நாங்கள் இறைவனுக்கு உண்மையான ஊழியம் செய்து உம்மோடு கூட எப்பொழுதும் இறைவனின் இன்பமான திருக்காட்சியை சுவைக்க எங்களுக்காக மன்றாடும். எங்கள் அடைக்கலமே, ஆதரவே, அன்பு தாயே, ஜெகன்மாதா வாழ்க. உம் திருமகனின் உண்மை சீடர்களாக வாழ்ந்து இறைவனின் மகிமைக்காக நாங்கள் எங்களது வாழ்வை அமைத்து கொள்ள வழிகாட்டி உடன் பயணித்தருளும். ஆமீன்.
இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவநாளின் 6வது நாளாகிய இன்று வாளால் உள்ளம் ஊடுருவப்பட்ட மரியாள் என்ற சிந்தனையை இன்றைய நாளிலே நாம் சிந்தித்தோம், பகிர்ந்து கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சவால்களையும் சந்திக்க அன்னை மரியாள் வழியாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றவர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் அஜிலாஸ் அவர்கள். சலேசியன் சபையை சார்ந்தவர். இவர் குருவாக தஞ்சாவூரிலே உள்ள மாதாக்கோட்டை பங்கிலே பணி செய்தவர். அதன் பின்பு மதுரையில் உள்ள லூர்து அன்னை ஆலயத்திலே பணி செய்து பல்வேறு அவருடைய நிறுவனங்களிலே பணி செய்த அவர் இப்பொழுது நம்முடைய மறை மாவட்டத்திலே உள்ள அம்சம் பங்கிலே இணை பங்கு தந்தையாக பணி செய்வதோடு அவருடைய நிறுவனங்களிலும் பணி செய்து பங்கு தந்தையோடு இணைந்து பல பணிகளை செய்து வருகின்ற அவர் இன்று நம்முடைய அழைப்பினை ஏற்று வந்து நமக்காக அன்னை மரியாளை பற்றி, அவருடைய துயரங்களை பற்றி, அவர் வாழ்வு முழுவதும் தன்னுடைய மகனோடு அனுபவித்த அந்த அனுபவத்தை எளிய முறையிலே நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கின்றார். எனவே அவருக்கு நன்றி கூறி அவரை கௌரவிக்க பொன்னாடை அணிய திரு ரொசாரியோ அவர்களையும் அன்பளிப்பு அளிக்க திருமதி ரூபா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். அவங்க அம்மா பேர் அவரோடு இணைந்து இன்றைய நாளிலே நம்மோடு வந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று நமக்காக ஜெபித்த அருட்தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் கேகே நகர் பங்கிலே பங்கு தந்தையாகவும் செம்பட்டிலே உள்ள பள்ளியிலே ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகின்றார். அவரும் நானும் தான் ஒரு சில மாதங்களாக கல்லறைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே சென்று வருகின்றோம். எனவே அவரும் இந்த நாளிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்ததற்காக அவருக்கு பொன்னாடை அன்பளிப்பளிக்க திரு ஜான் ஜோசப் அவர்களையும் திரு ராஜன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த தந்தையர்களோடு இணைந்து இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்திருக்கின்ற அருட்தந்தை ஜோசப் தனசாமி அவர்கள் சத்தீஸ்கர் மாநிலத்திலே பணி செய்து வருகின்றவர். மறை மாவட்டத்திலே குருவாக இந்த நாட்களிலே அவர் கேகே நகர் பங்கிலே இருந்து படிப்பை மேற்கொண்டிருக்கின்றார். அவர் இந்த நாளிலே நம்மோடு இணைந்து நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்த அவருக்கு பொன்னாடை அணிவித்து அன்பளிப்பளிக்க ராஜனையும் பிரிட்டோ அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். இவர்களோடு இணைந்து நம்முடைய இல்ல தந்தையர்களும் இன்று நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏழாம் நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற கருத்தானது இயேசுவை உதரத்தில் தாங்கி பாலூட்டி வளர்த்து பெயர் பெற்ற மரியா என்ற சிந்தனையை, இதை தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க வர இருக்கின்ற அருட்தந்தை பெனடிக்ட் பால்ராஜ் நாற்பட்டேன் சபையை சார்ந்தவர். இவர் செம்பட்டிலே இருக்கின்ற நாற்பட்டு இல்லத்தினுடைய தலைவராக இருந்து பணிபுரிகின்றார்.
நாளை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் புனித பிலிப்பு பெனிசியார், புனித பவுல், புனித செபஸ்தியார் அன்பியங்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்தவும் திருமகனை இவ் அருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் என்னாலும் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி உடலுள்ள சுகத்தோடு நீடி ஆயுளை கொடுத்து காப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. கரம் பூவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் பூவிப்போம். கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாவை படைத்தார், மனுகுலம் வாழ்ந்திட பாவை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம்.